லங்கா தமிழ் நியூஸின் பிரதான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். டிக்டாக் பிரச்சனையால் சிறுவனை கடத்திய கொடூரம், இருவரை அதிரடியாக கைது செய்த போலீசார். இலங்கையில் லட்சக்கணக்கானோருக்கு வழங்கப்படவுள்ள அரசு வேலைகள், வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த தேரருக்கு வந்த அவசர அழைப்பு, DNA பரிசோதனைக்கு அழைக்கப்பட்ட தேரரால் வெளிவருமா உண்மை? வீதியை விட்டு விலகிய முச்சக்கர வண்டி 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்ததால் கோர விபத்து. 2 மாத குழந்தையை 5000 ரூபாவிற்கு விற்றதாய் மடக்கி பிடித்த போலீசார். வித்யா படுகொலை வழக்கில் இறுதியானது முடிவு, மேல் நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்டு உறுதியான மரண தண்டனை. ஏறாவூரில் சிறுவன் ஒருவரை குழு ஒன்று கடத்தி தாக்கியதாக கூறப்படும் சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தெரிவித்ததன்படி டிக்டாக் தொடர்பான தனிப்பட்ட பகை காரணமாக குறித்த சிறுவன் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான சிறுவன் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இளைஞர்களில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு 1,20,000க்கும் மேற்பட்டோர் அரசு சேவையில் சேர்க்கப்பட உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரட்ன தெரிவித்துள்ளார். அரசு சேவையை வலுப்படுத்தாமல் நாட்டை கட்டியெழுப்பும் இலக்குகளை அடைய முடியாது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு நிறுவனங்களும் பாடசாலைகளும் அதிக அபாயம் உள்ள இடங்களில் உள்ளன என்று பிரதமர் வெளிப்படுத்தியிருந்த நிலையில் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய அரசு ஊழியர்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார வலிமையை வழங்குவதற்காக அரசாங்கம் வரவு செலவு திட்டத்திலிருந்து ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர்கள் பதவியேற்ற போது உணர்ந்த மகிழ்ச்சியுடன் ஓய்வு பெறும் வாய்ப்பை வழங்குவதே இதன் நோக்கம் என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டி பரீட்சை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கை தொழில்நுட்ப சேவையின் 3ஆம் தர தொழில்நுட்ப அதிகாரி பதவிகளுக்கான 133 நியமன கடிதங்கள் அமைச்சர் சந்தன அபேரட்டவின் தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் வழங்கப்பட்டன. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் கெரோலினா தோட்டம் பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று வீதியை விட்டு விலகி சுமார் 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதன் சாரதி காயமடைந்துள்ளார். கட்டுநாயக்கவிலிருந்து தலவாக்கலை லிந்துளை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்றே நேற்று மாலை 4 மணியளவில் இந்த விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஓட்டுநருக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாகவே முச்சக்கர வண்டி கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகள் தெரியவந்துள்ளது. இந்த விபத்தினால் முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கான உயர் நீதிமன்றில் உறுதி செய்யப்பட்ட மரண தண்டனை தீர்ப்பை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் இன்று உத்தியோகபூர்வமாக வாசித்து உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தீர்ப்பு எமது சமூகத்தில் பெண்களினதும் சிறுமிகளினதும் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு மிக முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. முன்பதாக 2017 செப்டம்பர் 27 அப்போதைய சிரேஷ்ட பிரதி மன்றாடி நாயகம் குமார ரட்னம் அவர்களின் நெறிப்படுத்தலில் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் உள்ளடங்கிய தீர்ப்பாயத்தினால் 7 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிராக குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்தனர். எனினும் உச்ச நீதிமன்றத்தில் அரசாங்க தரப்பில் ஆயரான மேலதிக பிரதி மன்றாடியார் நாயகம் ஆசாட் நவாவி மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு முற்றிலும் சரியானது மற்றும் சட்டப்பூர்வமானது என்பதை வலுவான வாதங்கள் மூலம் நிரூபித்தார்.
இதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பிரதம நீதியரசர் தலைமையிலான 5 பேர் கொண்ட நீதியரசர்கள் குழாம் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 முக்கிய குற்றவாளிகளுக்கான மரண தண்டனையை கடந்த மே மாதம் 6ஆம் தேதி உறுதி செய்து தீர்ப்பளித்தது. இருந்தும் போதிய சாட்சியங்கள் இல்லாததால் இருவர் விடுவிக்கப்பட்டனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த இறுதி தீர்ப்பை குற்றவாளிகளுக்கு வாசித்து காட்டுவதற்காக கடந்த 25/5/2026 அன்று வழக்கு திகதியிடப்பட்டிருந்த போதும் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுவதற்கு முன்னதாகவே சிறைச்சாலைக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஏனைய குற்றவாளிகள் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் நிகழ்நிலை ஊடாக மற்றும் நேரடியாக முற்படுத்தப்பட்டனர். யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி சதீஸ்கரன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை பகிரங்கமாக வாசித்து குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை மீண்டும் ஒருமுறை மிக அழுத்தமாக உறுதி செய்தார். இன்றைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வாசிப்பின் போது வழக்கு தொடர்ந்த தரப்பில் அரசு சட்டவாதிகளான க நசிகேதன் மற்றும் அரசு சட்டவாதி ஆறுமுகம் தனுசன் ஆகியோர் மன்றில் பிரசன்னமாக இருந்தனர். விடுவிக்கப்பட்ட 4ஆம் மற்றும் 8ஆம் எதிரிகள் தரப்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி ரகுபதி அவர்கள் பிரசன்னமாக இருந்தார். வித்யா படுகொலை வழக்கில் வழங்கப்பட்டுள்ள இந்த இறுதி தீர்ப்பானது சட்டத்தின் மீதான நம்பிக்கையை மீண்டும் நிலைநாட்டியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களை இலக்காக கொண்டு விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக அனைத்து மாகாண கல்வி அதிகாரிகளுக்கும் விசேட சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நுழம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அடையாளம் கண்டு அளிப்பது, துப்புரவு பணிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் சமூக பங்களிப்புடன் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தெரிவித்துள்ளது. மாணவர்களின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி சூழலை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு அவர் தனது மனுவில் கோரியுள்ளார். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன மூலம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் பொறுப்பாசிரியர் மாதவ குணவர்த்தன ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். அனுராதபுரத்தில் சிறுமி ஒருவரை பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம கேமரட்ன தேரர் டிஎன்ஏ பரிசோதனைக்காக நிட்டம்புவ காவல்துறையினரால் இன்று கொழும்பில் உள்ள அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு அனுராதபுர நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை அடுத்து சந்தேக நபரான பல்லேகம கேமரத்ன தேரர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய தேரரின் டிஎன்ஏ மாதிரியை பெற்றுக் கொள்வதற்காக நெட்டம்புவ காவல்துறையினர் அவருக்கு அறிவித்திருந்தனர். அந்த உத்தரவை அடுத்து சந்தேக நபர் இன்று கொழும்பு அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் அலுவலகத்திற்கு சமூகம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு திருப்பத்தூர் ஆம்பூரில் 50,000க்கு 2 மாத பெண் குழந்தையை விற்றதாக கூறப்படும் சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் குழந்தையை விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தாயார் கைது செய்யப்பட்டுள்ளார். குழந்தையை வாங்கிய நபர் உள்ளிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பலரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். விசாரணைகளின் அடிப்படையில் குழந்தையை சட்டவிரோதமாக விற்பனை செய்த குற்றச்சாட்டின் கீழ் மொத்தம் 6 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். குழந்தையின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதிப்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் தெற்கு பகுதியான கிராஸ்டோனர் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கிடங்கொன்றில் வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களின் சிதறிய பாகங்கள் விழுந்ததால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. போல்டாஸ்காயா பகுதியில் இன்று அதிகாலை நடைபெற்ற இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்பகுதியையும் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பத்தையும் இணைக்கும் உள்ளூர் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக உக்ரைன் தொடர்ந்து ரஷ்யாவின் எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கி வருவதால் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கிராஸ்னோடரில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டு பொதுமக்கள் மத்தியில் பீதி நிலவி வருவதாக பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார். மறுபுறம் மாஸ்கோவிற்கு வடகிழக்கே உள்ள யாரோஸ்லாவ் பிராந்தியத்தின் ரைபென்ஸ்க் நகரில் உள்ள எரிபொருள் கிடங்கில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலால் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.